இந்த நாளிலும் நாம் இசக்காரை குறித்து வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் படிக்க இருக்கிறோம். இசக்கார் அவரை குறித்து நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாளிலும் கற்றுக்கொள்வோமாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17-18 அவன் பிறப்பை சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்கள் அவனுடைய பிறப்பை சொல்லுகிறது. ஒருத்தர் வாசிக்கலாமா அந்த வசனத்தை? அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 5ஆம் குமாரனை பெற்றாள். நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டான். லேயாளுடைய 5வது குமாரன், யாக்கோபுடைய டேஷ் குமாரன். இதுவரைக்கும் ரூட் கரெக்டா வந்துட்டு இருந்து ரூபன், சிமியோன், அப்புறம் லேவி, யூதா, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4ன்னு பிள்ளைகள் வந்துட்டு இருந்து. இங்க மட்டும் ஒரு மாற்றத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 5ஆம் குமாரன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படித்தானா? 5ஆம் குமாரன். ஆமா, லேயாள் பெற்ற 5ஆம் குமாரன். லேயாளுக்கு அது 5வது பிள்ளை. யாக்கோபுட்ட கேட்டா 9வது பிள்ளை. யாக்கோபுட்ட கேட்டா 9வது பிள்ளை. லேயாள்கிட்ட கேட்டா இல்ல எனக்கு இது 5வது பிள்ளை. அப்பா தப்பா சொல்றாரா அல்லது அம்மா தப்பா சொல்றாங்களான்னு கேட்டா 2 பேரும் சரியாதான் சொல்றாங்க. 2 பேரும் சரியாதான் சொல்றாங்க. லேயாள் சொல்லுகிறாள், லேயாளின் அதான் தாய் வரிசைப்படி நான் கொடுத்திருக்கிற ஆர்டர். தாய் வரிசைப்படி நம்ம படிக்கிற வரிசை, பிறப்பின் வரிசைப்படி என்கிற ஒன்றை ஹோம்ஒர்க் போட்டிருந்தேன், செஞ்சுட்டு வந்தீங்க, சந்தோஷம். இனி செய்ய வேண்டாம், 24 hours தான் வேலிடிட்டி. சரி இருக்கட்டும். யாக்கோபின் 9வது குமாரன். அப்படின்னா 4 பிள்ளைகளை லேயாள் பெற்ற பின்னால திரும்ப லேயாளின் வேலைக்காரிக்கு, அப்புறம் ராகேலின் வேலைக்காரிக்கு, அதுக்கப்புறம் திரும்ப லேயாளுக்கு, இப்படி பின்னால் 9வது யாக்கோபின் 9வது குமாரன் என்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ள உங்களிடத்தில் கேட்கிறேன். இந்த இசக்கார் என்கிற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால், ஆங்கிலத்தில் மை ரிவார்ட், என் பலன், எனக்கு பலன் கிடைத்தது என்கிற அர்த்தம். எனக்கு பலன் கிடைத்தது என்கிற அர்த்தம். நல்ல ஒரு பெயரை தன் மகனுக்கு லேயாள் கொடுத்திருக்கிறாள். அந்த பிள்ளையை பெற்றபோது அவளுக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு பலன் கிடைத்தது என்று சொல்லி. எல்லாருமே பலனை எதிர்பார்க்கிறவர்கள், பலன் எதிர்பார்த்து வாழுகிறவர்கள். நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சிலவைகளுக்கு நல்ல பலன் உண்டு, நல்ல பலன் உண்டு. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார், பிரதிபலனை அளிக்கிறவராய் இருக்கிறார். We will receive reward. நமக்கு நிச்சயமாக சில காரியங்கள் லேயாள் சொல்லுகிறது போல, எனக்கு பலன் கிடைத்தது என்று சொன்னது போல உங்களுக்கும் உங்கள் ஜெபங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆண்டவர் பலன் கொடுப்பார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதத்திலிருந்து சில காரியங்கள், எவற்றுக்கெல்லாம் ஆண்டவர் பலன் தருவார் என்கிற சில வார்த்தைகளை இந்த முதல் குறிப்பிலே பார்க்கலாம். அது என்னவென்றால், ஆதியாகமம் 26:12 உழைப்புக்கு பலன் கொடுக்கிறவர். உழைப்புக்கு, உங்க வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய பிரயாசங்கள், அவைகளுக்கு தேவன் பலன் கொடுக்கிறவர். உங்க கணவர் வேலை செய்யறாரா, ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, அவருடைய கடின உழைப்பு, உண்மையா உழைக்கணும், அவர் கடின உழைப்பு நல்ல பலனை கொடுப்பதாக என்று நீங்கள் கேளுங்கள். அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால்
அந்த வருஷத்துல என்ன பலன் கிடைச்சுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுத்தார். நான் சொல்ற அந்த முதல் குறிப்புக்குள்ள உள்ள ஒரு சப் பாயிண்ட் என்னன்னா, உழைப்புக்கு பலனை கொடுக்கிறவர், உழைப்புக்கு பலனை கொடுக்கிறவர். ஒரு ஈசாக்கு ஆண்டவர் சொன்னபடி, ஆண்டவர் சொன்ன இடத்துல தன்னை நிறுத்தி அவன் வேலை செய்யறான். ஆண்டவர் சொன்ன இடத்துல நிறுத்தி, அங்கேயே பஞ்சகாலம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ விதை. ஆண்டவர் அவன் உழைப்பை ஆசீர்வதித்தார். இன்று நம்முடைய உழைப்புகள், விசுவாச பிள்ளைகள் உழைக்கிற உழைப்புகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பொத்தலான பைகளில் போடுகிறதாகவோ அல்லது விதைத்தேன் அழிஞ்சு போச்சுன்னு சொல்ற நிலைமையோ இருக்கக்கூடாது. பிரயாசப்பட்டேன் நஷ்டப்பட்டு போயிட்டு என்கிற நிலைமை இருக்கக்கூடாது. ஒவ்வொருடைய பிரயாசங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பலனை லேயாளை போல பெற்றுக்கொள்வீர்கள். எனக்கு பலன் கிடைத்தது என்று சொன்ன லேயாளை போல நீங்கள் பலன் பெற்றுக்கொள்வீர்கள். இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தில் ஜெபிக்கும் போது பலன் ஜனங்களுக்கு கொடுமாண்டவரே என்று ஜெபிக்கிறான். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் இருக்கிறது. என்ன ஜெபம் தெரியுமா பண்ணுகிறான்? என் மக்கள் பலன் பெறட்டும் என்று ஜெபிக்கும் போது அவன் இருதயத்துக்கு தக்க பலன் கொடுமாண்டவரே, அவன் வழிக்கு தக்க பலன் கொடுமாண்டவரேன்னு ஜெபிக்கிறார். ராஜா தன் மக்களுக்காக ஆண்டவற்ற ஆலயத்துல நின்று ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் ஜனங்கள் பலன் பெறணும்ப்பா, நல்ல பலனை கொடும். அந்த பலனை எப்படி கொடும் என்றால், அவன் இருதயத்துக்கு தக்கதாக, அவன் வழிக்கு தக்கதாக நீர் கொடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறான். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அவனுக்கு பலன் அளிப்பீராக, அவனுக்கு பலன் அளிப்பீராக. பாத்தீங்களா? அவன் இருதயத்துக்கு தக்கதாக. நம்ம இருதயம் எப்படியோ, நல்ல இருதயமா இருந்தா நல்ல பலன் கிடைக்கும். அவருடைய இருதயத்துக்கு தக்க, அவருடைய வாய்க்கு தக்க இல்ல, அவருடைய இருதயத்துக்கு தக்க நல்ல இருதயம், நல்ல பொறாமை இல்லாத நல்ல இருதயமா இருக்கட்டும். அப்பதான் அதுக்கு தக்க பலன் கிடைக்கும். ஆண்டவர் சில இடத்துல சொல்லி இருக்கிறார், உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லி இருக்கிறாரா? அப்ப அந்த ரிசல்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம விசுவாசம் என்ன அளவோ அந்த அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும். நீ கேட்டுக்கொண்டதுபடி ஆக கடவுதுன்னு சில இடத்துல சொல்லல. அவர் சொல்லி இருக்கிறார், உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. சில நேரம் நம்ம ஃபெய்த் பெருசா இருக்கும், நம்ம பிரேயர் கொஞ்சமா இருந்திருக்கும். நம்ம ஃபெய்த் பெருசா இருந்திருக்கும், நம்முடைய விசுவாசம் பெரியதா இருந்திருக்கும், நம்ம ஜெபம் சிறியதா இருந்திருக்கும். ஆண்டவருடைய பலன் நம்ம ஜெபத்தின் அடிப்படையில் அல்ல, நம் விசுவாசத்தின் அடிப்படையில் கர்த்தர் தந்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் பெரிதா இருக்கட்டும், ஜெபிக்கிறவருடைய விசுவாசம் பெரியதா இருக்கட்டும். இருதயத்துக்கு தக்கதாக, அடுத்தது வழிக்கு தக்கதாக. நம்ம வழி சரியான வழியா இருந்தா அந்த வழிக்கு தக்க பலன் தரும். அந்த வழிக்கு தக்க, அந்த நாம் போகிற வழி, நம்ம தெரிந்து கொண்ட வழி, நம்ம வாழ்க்கை எப்படியோ அதற்கு தக்க பலன் கிடைக்கும். மூன்றாவது ஒன்று சொல்லுகிறேன், செய்கைக்கு தக்க பலன் கிடைக்கும். செய்கைக்கு தக்க பலன் கிடைக்கும். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். 12, ரூத்து 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. மூணாவது ஒரு குறிப்பு, பலன். எப்படிப்பட்ட பலன் தெரியுமா? என்ன செய்யறோமோ செய்கிறதுக்கு தக்க பலன்.
நம்ம செய்கை நல்லதானால் நல்ல பலனையா இருப்போம். நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். நான் மற்றவங்களுக்கு எல்லாம் கெடுதல் பண்ணிட்டு எனக்கு எல்லாரும் நல்லது பண்ணணும்னு நினைச்சா எப்படி? நான் நன்மை செய்தால் எனக்கு நன்மை செய்யப்படும். உன் செய்கைக்கு தக்க, உன் செய்கைக்கு தக்க அப்படின்னா என்னுடைய கிரியைகள் நல்ல நல்ல கிரியைகள், பிறருக்கு உதவி செய்கிற அந்த செய்கைக்கு தக்க பலன், அந்த செய்கைக்கு தக்க பலன். போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லும் போது அவர் எந்த செய்கையை நினைச்சு பார்த்தார்னா, கல்யாணமாகி வந்த வீட்டுல மாமியாருக்கு செய்ததை அவர் நினைத்து பார்க்கிறார். போவாஸ் கேள்விப்பட்டிருக்கார், இது மோவாபிய பெண். அந்த இவங்க மோபாவுக்கு குடும்பமா போன போது மகனுக்கு கல்யாணம் பண்ண இடத்துல உள்ளவா. ஆனால் இவளோ தன்னுடைய புருஷன் இறந்த பின்னும் தன் மாமி புருஷன் இல்லாதவள். அவளுக்கு செய்த உதவியை போவாஸ் அறிஞ்சிருக்கிறார். 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு அறியாத ஜனத்திற்கு வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது, உன் செய்கைக்கு தக்க பலன். பாத்தீங்களா, நம்ம என்ன செய்யறோமோ வீட்டிலேயோ வெளியோ எல்லாத்துலயும் நாம் நன்மை செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நாம் நன்மை செய்ய கிருபை தருவாராக. ஒரு குடும்பத்துல வயதான அந்த ஐயாவை, ரொம்ப வயசாயிட்டு, கொண்டு முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இவங்களுக்கு 2 பிள்ளைகள் உண்டு. ஒரு மகன், அந்த மகன் வீட்டுல இருந்தாங்க அந்த ஐயா. ஆனா மனைவியினுடைய தொல்லையினால முதியோர் இல்லத்துல கொண்டு, அப்பா வேற வழியே எனக்கு தெரியல, எல்லா செலவும் நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாம கொண்டு அவன் ஹோம்ல சேர்த்துட்டான். வந்துட்டாங்க வீட்டுக்கு. வீட்டிலேயே இல் ட்ரீட்மெண்ட். அந்த வயசான மாமனாருக்கு, வயதான அப்பாவுக்கு இல் ட்ரீட்மெண்ட். வீட்டில் சரியான நல்ல மதிப்போடு நடத்தல. இப்போ வீட்டில் காலி, இவளுக்கு ஜாலி. வீட்டில் காலி, இவளுக்கு ஜாலி. யாருக்கு? மருமகளுக்கு ஜாலி. வீட்டில் மாமா இல்லை அப்படின்னு. வீட்டில் 2 பிள்ளைகள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தது. அதில் ஒரு பையன், மூத்த பையன், அவன் அவங்க தாத்தா சாப்பிட்ட தட்டை ரொம்ப ஆசையா எடுத்து, ஏன்னா அவருக்கு கொடுத்த தட்டு ஆசையா எடுத்து வச்சிருந்தான். அவனுக்கு எங்க அப்பா ஒரே தட்டுல சாப்பிடுவாங்க. எங்க அப்பா தட்டை சாப்பிட்ட தட்டுன்னு ஒண்ணு உண்டு. எங்க அப்பா சாப்பிடுறது அவங்களுக்கு தட்டு. அப்போ அம்மா கேட்டாங்க, டேய் அது என்னடா அங்க அதை எடுத்துட்டு போறா அப்படின்னு. அப்பாவை சொன்னானா, எனக்கு அப்பா வயசானா அவருக்கு இதுலதான் சாப்பாடு போடணும். என் அப்பா வயசானா அவருக்கு இதுலதான் சாப்பாடு போடணும். நாய்க்கு போட்ட மாதிரி அந்த ஆளுக்கு போட்ட ட்ரீட்மெண்ட் உள்ள தட்டு அது. அந்த தட்டை இவன் எடுத்து பத்திரமா வைக்கிறான். எதுக்கு தெரியுமா? அப்பாக்கு நான் இதுல தானே கொடுக்கணும். அம்மா நீங்க இதுல தானே அவங்க அப்பாவுக்கு கொடுத்தீங்க. செய்கைக்கு தக்க பலன், செய்கைக்கு தக்க பலன். நம்முடைய செய்கைகளை கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம். நல்ல பலனை பெற்றுக்கொள்ள நல்ல காரியங்களை செய்வோமாக. செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் தரும். மத்தேயு சுவிசேஷம் 10:42 அடுத்து ஒரு குறிப்பு தருகிறேன். அது என்னவென்றால், இந்த சிறியரில் ஒருவனுக்கு செய்யும் எந்த நன்மைக்கும் பலன், செய்யும் எந்த நன்மைக்கும், சீஷரில் சிறியவருக்கு செய்யும் எந்த நன்மைக்கும் பலன். அந்த பைபிள் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர் என்னும் நாமத்தினால் மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் இருக்கிறது. வாசிக்கலாம். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனுக்கும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லி. Even a glass of water, even a tumbler of water, ஒரு கலசம் தண்ணீர், அதுக்கு கூட பலனை தருவேன்னு சொல்றார். அதுக்கு கூட உதவும். இந்த சிறியரில், சீஷரில் சிறியர்,
ஆண்டவருடைய பிள்ளைகளில் சில எளியவர்கள், ஏழைகள், கஷ்டப்படுகிறவர்கள், சீஷரில் ஊழியர்களுக்கு உதவி செய்தல், கொடுத்தல். ஒரு 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 டம்ளர் தண்ணீர் கூட, ஒரு டம்ளர் தண்ணீர் கூட தக்க பலனை அடைவார்கள், தக்க பலனை அடைவார்கள். அவங்களுக்கு கொடுக்கிறது ஒரு பெரிய. சிலர் நீங்க விசுவாசிகள் உங்கள் வீடுகளுக்கு வீடு சந்திக்க வந்தா சில நேரம் நீங்க உபசரிக்க நினைத்து கொடுப்பீர்கள். காலையில 7 மணிலிருந்து மத்தியானம் 2 மணிக்குள்ள ஒரு 10 வீடு 15 வீடு போயிடுவோம். எல்லா வீட்லயும் ஒரு டீயை போட்டு 15 டீ. நினைச்சு பாருங்க, 15 டீ. அதுல எனக்கு டயபெட்டிக்ஸ் தெரிஞ்சதுனால சீனி போட மாட்டீங்க. சில இடத்துல தெரியாத இடத்துல போட்டா எல்லாம் போட்டு நிச்சயவாங்க கொண்டு வருவாங்க. இப்படி சொன்னீங்கன்னா பாஸ்டர் எப்படி நாங்க பலன் அடைவது? இப்படி பாஸ்டர் சொல்லிட்டு டீ வேண்டான்னு சொன்னா எப்படி நாங்கள் பலன் அடைவது? அப்ப சில நேரம் சொல்லுவோம் ஒரு டம்ளர் தண்ணி போதும். சில இடத்துல சொல்லுவோம் ஒரு டம்ளர் தண்ணி போதும். ஏன்னா ஒவ்வொரு இடமா போகும்போது ஒரு சின்ன டயர்ட் இருக்கும், உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை, நல்லா கொடுங்க. அதுக்காக இனி 15 வீட்லையும் தண்ணி குடிச்சா அதுவும் ஒன்றும் செய்யாதுதான். அதுவும் ஒன்று சில இடத்துல கொஞ்சம் இளைப்பாறதுக்கு சில நேரம் பூஸ்டை போட்டு கூட கொண்டு கொடுப்பார்கள். நான் சொல்றேன், ஒரு கலசம் தண்ணீர் கூட ஆண்டவர் சொல்றார் பலன் உண்டு என்று சொல்லுகிறார். 5வது ஒரு குறிப்பு சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால் பலன் உண்டு. இசக்கார்னா he is my reward, எனக்கு பலன் கிடைத்தது என்று சொல்லுகிற ஒரு பொருள் உள்ள மகன்தான் இசக்கார் என்கிற கோத்திரத்து. அதுல 5வது சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் படுகிறவர்களுக்கு பலன் உண்டு. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பொய்யாய் சொல்வார்களானால். நல்லா கவனிச்சுக்கோங்க, சில நேரம் நம்ம இதை அனுபவிக்கிறோம். நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. சில நேரம் என்கிட்ட வந்தே சொல்லுவாங்க, சண்டைக்கு வாங்க பாஸ்டர் அப்படின்னு. நாயக்க சண்டைக்கு வர்றது, ஆமா வர முடியாது. நான் ஒண்ணே சொல்லுவேன், நீங்கள் சும்மா இருங்கள், பிரதிபலன் உங்களுக்கு கர்த்தர் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. 5வது நான் சொல்லுகிற பலன் யாருக்கு உண்டு? பலன் யாருக்கு உண்டு? நிச்சயமா யாருக்கு உண்டு தெரியுமா? கிறிஸ்துவின் நிமித்தமாய் பாடுகளை படுகிறவர்களுக்கு பலன் உண்டு. 6வது பலன் யாருக்கு உண்டு? கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களுக்கு பலன் நிச்சயம் உண்டு. கர்த்தருக்கு அவர் கடனாளியாய் ஒருவருக்கும் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களுக்கு பலன் உண்டு. நீங்கள் உங்கள் பிரயாசங்களில் இருந்து தேவனை நேசித்து அவருக்கு கொடுக்கிற சில காரியங்கள் கர்த்தர் நிச்சயமாய் அதற்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தசமபாகம் கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறதை அந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். வாசிப்போமா? 3ஆம் அதிகாரம் 10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டா இருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாயில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வாலத்தின் பனகலிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும், அதான் பலன், அதான் பலன், அதான் பலன். கர்த்தருக்கு கொடுக்க சில நேரம் நினைப்போம், நம்ம கொடுக்கணுமா, கொடுத்தா குறைஞ்சு போகுமே, கொடுத்தா குறைஞ்சு போகுமே. இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு கொடுக்கிறதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டா இருக்கும்படி நீங்கள் செய்யுங்கள். என் ஆலயத்தில் தேவைகள் சந்திக்கப்படும்படி நீங்கள் செய்யுங்கள். என் ஆலயத்தில், நம்ம ஆலயத்தின் காரியங்கள்ல நம்ம சில இடத்துலலாம் சபையில பெரிய சபையா இருக்கும், கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க இபி பில் கட்டுறதுக்கு கூட அந்த பாஸ்டர்ட்ட வருமானம் வராது. இபி பில் கட்டுறது கூட. நான் போன வாரத்தில் ஒரு சர்ச்சு சந்திக்க போயிருந்தேன். அந்த சர்ச்சில் நைட் உட்காந்து நான், என்னுடைய மனைவி, அந்த பாஸ்டரும் அவங்க ஃபேமிலி உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், ரொம்ப
ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அப்போ நம்ம ஸ்தாபன ஊழியம் அது. அப்போ விசிட் வர்ற கமிட்டி அந்த கணக்கை பார்த்துட்டு, என்ன பெட்ரோல் செலவெல்லாம் எழுதல, வண்டி பெட்ரோல் இல்லை ஓடுதா தண்ணியில் ஓடுதான்னு கேட்டாங்களாம் அந்த பாஸ்டர்கிட்ட. அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். பாஸ்டர், வருமானம் இவ்வளோ தான் சர்ச்சில், அதில் சபை பங்கு இவ்வளோ உண்டு, அதில் செலவு பண்ணால் எனக்கு பெட்ரோல் போடல, எனக்கு யாராவது என் குடும்பத்தில் தந்தது, அதெல்லாம் சபை வருமானத்தில் எழுத வேண்டியதில்லை, அவங்க தந்ததை வச்சு நான் பெட்ரோல் போடுவேன், ஊழியத்துக்கு போவேன். ஆனால் வந்தவங்க கேட்டாங்க, உமக்கு வண்டி தண்ணியில் ஓடுதான்னு கேட்டாங்க. ஏன்னா கணக்கில் எழுதலையாம், தண்ணியில் ஓடுதான். அதை கேட்டிருக்கலாம், எப்படி பாஸ்டர் பைக்குக்கெலாம் செலவு பண்ணுவீங்களா, எதுவும் உண்டா? அப்போ அவர் சொல்லுவார், என்ன செய்வீங்கன்னு கேட்டால் அவர் கஷ்டத்தை சொல்லுவார், அவர் கஷ்டத்தை சொல்லுவார். சில நேரம் பாடுகள் ஊழியத்தில் எத்தனையோ நெருக்கங்கள், கஷ்டங்கள் நமக்கு வரும்போது நம்ம நினைப்போம் கொடுக்கணுமா, நம்ம நினைப்போம் சில நேரம் கொடுக்கணுமா. கர்த்தருடைய ஆலயம், இப்போ நம்ம இத்தனை ஃபேன் போட்டு லைட்டெல்லாம் போட வேண்டியதில்லை, உங்களுக்கு கண்ணு தெரியும். ஆனாலும் இருட்டடைஞ்சு குருடா கிடக்க வேண்டாமேன்னு தான் அவ்வளோ லைட்டு போடுது. சரி கொஞ்சம் வெளிச்சமா இருக்குமே அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய இபி பில் கட்டலாங்கிறதுக்காக இல்லை. அப்புறம் முடிஞ்ச அப்புறம் யாரும் இல்லைன்னா உடனே ஆஃப் பண்ணுவோம். இப்போ ஜோமுன்ற நேரம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுவோம், ஃபேன்லாம் ஓடலாம். நீங்கள் தாராளம் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், சேர்ல இருக்கலாம், எங்கனாலும். அதுக்காக முன்னால் வந்து உட்காரலாமான்னு கேட்காதுங்க, அங்கே பாஸ்டருக்கு போட்டிருப்பாங்க. எதுக்கு உரிமை உண்டோ அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக அனுபவிக்கலாம் ஆலயத்தின் காரியங்களை. ஆனால் ஒன்னையும் வீணாக்க கூடாது. ஏன்னா ஒவ்வொன்றும் காணிக்கை கொடுக்கப்படுற பணத்திலிருந்து செய்யப்படுகிற ஒன்று. இப்போ பெயிண்ட் அடிக்கிறோன்னா கர்த்தர் ஆலயத்தில் கொடுக்கிறவைகளில் கொண்டு நம்ம செய்கிற வேலை. எதுனாலும் ஒரு கொஞ்சம் தண்ணி வேஸ்ட் ஆகுதா உடனே பைப்பை அடைச்சிட்டு வரணும். வீட்டிலலாம் எப்படி செய்வீங்களோ தெரியாது, ஆலயத்தில் வீட்லேயும் கரெக்டாக இருக்கணும். சில இதெல்லாம் பைப்பில் ஒழுகிட்டு இருக்கும், அது பாட்டுக்கு இது போயிட்டு இருக்கும். நான் ஆடு மாட சொல்லலை, வீட்டில் இருக்கிற ஆட்களை சொல்கிறேன். அக்கறை இருக்கணும், லைட் எரியும், அவங்க பாட்டுக்கு ரூமை விட்டு போவாங்க. நான் அந்த ஃபேமிலி, பாஸ்டருடைய ஃபேமிலியில் நான் உட்காந்துருக்கும் போது அந்த பாஸ்டர் மகன் இன்னொரு ரூம்ல இருக்கிற லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போறா. அங்க ஆள் இல்ல, லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போறா. நான் வாட்ச் பண்ணேன். நான் சிலதெல்லாம் கொஞ்சம் கவனிப்பேன். அப்ப நினைச்சுக்கிட்டேன், அவளுக்கு தெரியுது வலி, அப்பா இபி பில் கட்டணும்னா எப்படி கஷ்டப்படுறாருன்னு. ஊழியத்தின் தேவைகள் அவசியங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வையுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 6:19. பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துரும்பும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவார்கள். ஐசிஐசி பேங்க்ல உங்கள் பொக்கிஷன் இல்லையோ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரிவாங்கூரில் உங்கள் பொக்கிஷத்தை அதுவும் வரலையோ, பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுப்பதில்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவதில்லை. ஐசிஐசி பேங்கையும் திருடிடுவான், இந்தியன் பேங்கையும் திருடிடுவான், கனரா பேங்கையும் திருடிடுவான், ஸ்டேட் பேங்கையும் திருடிடுவான், பஞ்சாப் பேங்க், நேஷனல் பேங்கையும் திருடிடுவான். வேற ஏதாவது பேங்க் பேர் சொல்லணுமா? எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தாலும் திருடிடுவான், லாக்கர்ல இருந்தாலும் திருடிடுவான். ஆனா பரலோகத்தில் இருந்தா திருட மாட்டான். சரி பாஸ்டர், அக்கௌண்ட் ஓபன் பண்ணித்தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. கர்த்தருக்கு கொடுக்கிறது, ஊழியங்களை தாங்குவது, தேவனுடைய காரியத்தில் நீங்க செய்வது, அது தேவனிடத்துல கணக்கில் வைக்கப்படும். ஹல்லேலூயா. கணக்கில் வைக்கப்படும். கணக்கில் ஆண்டவர் வைக்கிறவர், அதற்கு பிரதிபலனை கொடுக்கிறவர். கடைசியா ஒரு பலனை சொல்லி இந்த 1வது குறிப்புல முடிக்கிறேன். வேற குறிப்பு முடிஞ்சா சொல்றேன் உங்களுக்கு, நான் ஆயத்தம் பண்ணத. இதுல 7வது ஒரு குறிப்பு சொல்லுகிறேன். என்னவென்றால்,
கர்த்தரின் பந்தியில பங்கு பெறுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு பலனை வச்சிருக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு பலன். I should receive my reward. எனக்கு பலன் கிடைக்க வேண்டும். ஒரு சபை இந்த பலன்களுக்காக பிரயாசப்படணும். இந்த பலன்களுக்காக பிரயாசப்படணும். அதுல நான் கடைசியா சொல்ற ஒரு குறிப்பு என்ன தெரியுமா? சிலர் நினைச்சுக்கிட்டு கர்த்தருடைய பந்தியில ஒரு பலனும் இல்லை. எதுக்கு பந்தியில பங்கு பெறணும்னா பங்கு பெறேன், இல்லைன்னா போறேன், ஏன் இஷ்டம்தான். இன்னைக்கு கல்யாண வீடு, இவர் வேற 12:30 முடிக்காம 12:45 போறாரு. அங்க சாப்பாடு முடிச்சிடும், பந்தியில இருக்க முடியாது. கர்த்தருடைய பந்தி எனக்கு இன்னைக்கு வேண்டாம். சிலர்லாம் கர்த்தருடைய பந்தி அற்பமா நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு சில நேரம் நினைக்கிறேன், நான் இன்னைக்கு சண்டை போட்டாங்க வந்தேன், அதனால நான் இன்னைக்கு வீட்டு போறேன். இன்னும் நான் கொஞ்ச நாளாவே சரியில்லை, அதனால பந்தியில இல்ல. தேவனுடைய பந்தி ஒரு வயசான அம்மா, அதுக்கே ஜீரணம் ஆகாது. அது கல்யாண வீட்டுல சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்றேன், வயிறு வலிய மாற்று ஆண்டவரே, வயிறு வலி ஆட்டு. உனக்கு தான் தெரியுமே கல்யாண வீட்டுல சாப்பிட்டா ஒத்துக்கிடாது, ஆனா சாப்பிடுறியா? ஆனா கர்த்தருடைய பந்தியை மட்டும் விட்டுட்டு ஓடுறிய, கர்த்தருடைய பந்தியை மட்டும் விட்டுட்டு ஓடுறிய. கர்த்தருடைய பந்தி கனத்துக்குரியது. அது பலன் தரக்கூடியதுமா ஐயா, பலன் தரக்கூடியது. அது ஒண்ணும் சாதாரணதல்ல. கர்த்தருடைய பந்திங்கிறது ஒரு சின்ன துண்டு அப்பமும் கொஞ்சம் ரசமும் என்ன பலனை தரப்போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். நமக்குள்ள அந்த ஒரு துண்டு அப்பம் கொஞ்சம் ரசம் உள்ள போகிறது ஒரு பெரிய பலனை கொடுக்கிறது. அந்த பலனை நீங்க அறியாததுனால சிலர் அற்பமாய் கர்த்தருடைய பந்தியை நினைக்கிறார்கள். நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த வசனத்தை காட்டுகிறேன். மத்தேயு சுவிசேஷம், மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருக்கிறது. நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அந்த பந்தியில் கிடைக்கிற ஆகாரமும் அதன் பலன் அற்பமானதென்றும் சொல்லுகிறதினாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள். அந்த வசனத்தின் ஒரு பொருள் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பந்தியில் தருகிற ஆகாரத்தில் பலன் உண்டு. கர்த்தருடைய பந்தியின் ஆகாரத்தில் பலன் உண்டு. கர்த்தருடைய பந்தி ஆராதனையில் தர்ற ஆகாரம்னா பெருசு இல்ல, ஒரு துண்டு அப்பமும் ஒரு கொஞ்சம் ரசமும் தர்றாங்க. இந்த ஆகாரத்தில் பலன் உண்டு. ஆனா சிலர் என்ன நினைக்கிறாங்களாம் தெரியுமா? கர்த்தருடைய பந்தியை அசுத்தமானதென்றும், அவன் வாய் வச்சதை நான் எப்படி வாய் வைப்பேன்? அவன் வாய் வச்சதை நான் எப்படி வாய் வைப்பேன்? வீட்டில் உள்ள கொய்யாக்காவை மட்டும் அணில் கடிச்சிட்டு போனா விட மாட்டேங்கீங்களே. ஐயோ, வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு பழம் நம்ம வீட்டுல காய்ச்சது. ஆனா கர்த்தருடைய பந்திய அசுத்தம் என்று சிலர்லாம் கப்பை வாங்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. கிழக்கு வேணுமா, மேற்கு வேணுமா, வடக்கு வேணுமா, தெற்கு வேணுமா, உனக்கு எங்க வேணும்? கர்த்தருடைய பாத்திரம் அசுத்தம் அல்ல. இந்த கொரோனா டைம்லாம் சிலர் பட்ட பாடு. கொரோனா டைம்ல சில இடத்துல கம்யூனியனை நிறுத்திட்டாங்க. சில இடத்துல உடனே எல்லாருக்கும் தனித்தனி கப்பு கொடுப்போம். இயேசு அந்தப்படி பாத்திரத்தை எடுத்து இதை வாங்கி பானம் பண்ணுங்கள்னு ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடுத்தார். அந்த ஒரு பாத்திரத்தின் பழக்கத்துல நம்ம வந்துட்டு இருக்கோம், ஒரு ஐக்கியத்தை காட்டுறதுக்கு. உங்க புருஷன் மீதி வச்ச தட்டுல நீங்க சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? சிலர்லாம் ஒருவாதி பாக்குறீங்க. எங்க தாத்தாவை நினைக்கிறேன், எங்க அம்மாக்கு அப்பாவை. அந்த தாத்தா சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுக்கு அவங்க சாப்பிட்ட ஒரு தட்டு உண்டு, அதுல மோர்ச்சோறு விரசி தரணும், சண்டை போடுவோம். இந்த நம்ம மீன் போட்டா பல பூனை வந்து சண்டை போடும் பாத்தீங்களா வெளியே, அப்படி நாங்க தட்டுல ஒரே தட்டுல சாப்பிடுறதுக்கு, அவங்க தாத்தா விரசி தந்த மோர்ச்சோற சாப்பிடுறதுக்கு. கர்த்தருடைய பந்தி அசுத்தமா எண்ணுதல், பாத்திரத்தை அசுத்தமா எண்ணுதல். நான் சொல்றேன், கொரோனா ஒன்றும் வராது. அப்படி வந்து போனாலும் சொல்லுங்க, ஆண்டவரே
கம்யூனியன் எடுத்தாங்க எனக்கு வந்தது. சும்மா ஒண்ணும் வரல. அப்படி ரீசனா இருந்தா அப்படியோட வராது, அப்படியோட வராது. கர்த்தருடைய பாத்திரத்துல திருவிருந்துல பலன் இருக்குது. கர்த்தருடைய பந்தியில பயபக்தியோடு பருகிறவர்களுக்கு, பரிசுத்தத்தோடு பங்கு பெறுகிறவர்களுக்கு ஆண்டவர் பலனை வச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த இசக்காரை குறித்து நம்ம படிக்கும் போது அதனுடைய பெயர் அர்த்தத்துக்கே இவ்வளவு காரியம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. பலன் தருகிற ஒரு கர்த்தர், பலன் தருகிற ஒரு கர்த்தர். கர்த்தருடைய பந்திக்கு பலன் உண்டு. என்ன பலன் தெரியுமா கிடைக்கும்? கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றா யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை பாருங்கள். என் மாம்சத்தை புசித்து, இதான் கர்த்தருடைய பந்தி, என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எவ்வளவு பெரிய பலன் பாருங்க, எவ்வளவு பெரிய பலன் பாருங்க. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். கடைசி வரைக்கும் கர்த்தரின் பந்தியில பங்கு பெற்றுட்டு செத்து போவோம். ஆமென்னு சொல்லுவீங்களா? நீங்க படுக்கையில இருக்கீங்களா? கர்த்தருடைய பந்தி ஆராதனைக்கு வர முடியல, ஆனா பரிசுத்தமாகி இருக்கீங்களா? உங்க வீட்டுக்கு வாரேன் பந்தி நடத்த, நான் வாரேன். நான் அப்படி மார்த்தாண்டத்துல கொடுத்த எத்தனையோ பேர் போய் சேர்ந்தாச்சு. வீட்டுல போய் அவங்களுக்காக ஒரு கர்த்தருடைய பந்தி ஆராதனை, நானும் என் மனைவியும் போய் அங்க உட்கார்ந்து ஒரு பாட்டு பாடி அவங்களுக்கு கொஞ்ச நேரம் ஜெபத்துல நடத்தி, சுத்திகரிப்புக்குள்ள நடத்தி, எழும்ப கூட முடியாம இருக்காங்கன்னா படுக்கையிலே அவங்களுக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கூட நான் வாஞ்ச. அதனால சும்மா படுத்து கிடந்துட்டு கூப்பிட்டுட்டு இருக்காதுங்க. வீட்டுல பந்தி நடக்காட்டியும் உயிர் போனாலும் ஆயத்தமா பரிசுத்தமா இருந்தா இளைப்பாறுதல் அவரிடத்துல உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரின் பந்தியின் மேன்மையை நான் சொல்லும் போது பலன் உண்டு. அதை சாதாரணமா நினைச்சு எழும்பி போயிடாதுங்க. இந்த வார்த்தை முழு சபையும் கேட்கணும். இந்த வார்த்தை முழு சபையும் கேட்கணும். முழு சபையும். தேவ பந்தியில பலன் இருக்குது. அதை நான் அற்பமா நினைக்க கூடாது. அந்த ஆகாரம் நான் அசுத்தம்னு நினைக்க கூடாது. அந்த பாத்திரத்தை அசுத்தம்னு நினைக்க கூடாது. யாருக்காவது அப்படிப்பட்ட எண்ணம் இருந்துச்சுன்னா சிலர் இப்படியே வச்சு ஆன்னு ஊத்துவாரு. ஏன்னா அந்த பாத்திரம் அசுத்தமா. கர்த்தரின் பந்தி நீங்க அப்படிப்பட்ட எண்ணத்தோடு செஞ்சிருந்தீங்கன்னா தயவு செய்து ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்டு உங்க பாத்திரம், உங்க இரத்தத்தினால் ஆகிய ஒரு புது உடன்படிக்கையின் பாத்திரத்தை நான் ஒரு காலம் அசுத்தமா நினைக்க கூடாது. நீங்க மாம்சத்தின் பிரகாரமாய் ஆராதனையில உட்கார்றதுனாலதான் அப்படி. கர்த்தரின் பந்தியில ஒரு தெய்வீக உணர்வோடு கூட இருந்தோம்னா அதனுடைய பலனை நினைப்போம். அதன் பலனை நான் எத்தனையோ முறை நடத்தும் போது கண்ணீர் வந்துட்டே இருக்குது கர்த்தரின் பந்தி ஆராதனையில. ஏன்னா அதுல தேவ ஆவியானவரின் அசைவாடுதல், அது ஒரு கடமையா ஓடி செய்யறது இல்ல. கர்த்தருடைய பாத்திரம், அவருடைய சரீரம், அவருடைய இரத்தம். நான் சொல்றேன் தேவ பலன் உண்டு. எதிலெல்லாம்? இவைகளில் எல்லாம். அல்ல கடைசியில கர்த்தருடைய பந்தி ஆராதனையில. இசக்காரை குறித்து 1-2 குறிப்புகள் கூட வேகமா அந்த கோத்திரத்தை குறித்து சொல்லிட்டு ஜெபிக்க போறோம். ஆதியாகமம் 49:15-16 அவங்க அப்பா யாக்கோபை பற்றி இசக்காரை குறித்து சொன்ன வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை தெரியுமா? இவன் பலத்த கழுதை. இனி உள்ளதை வாசிக்க வேண்டாம், நேரத்தை குறிச்சு கருத்தில் கொண்டு நான் குறிப்பு சொல்றேன். இவன் பலத்த கழுதை. இசக்காரை குறித்து அவங்க அப்பா சொன்னது. இவன் சந்ததி எப்படி தெரியுமா இருக்கும்? பலத்த கழுதையாக இருக்கும். கழுதன்னு உடனே ஸ்டூபிடிட்டியை நினைச்சிடாதுங்க. நம்மெல்லாம் எல்லாரும் திட்டும்போது கழுதை அப்படின்னு திட்டுவோம் பாத்தீங்களா? அப்படி யாக்கோபு தன் குமாரனாகிய இந்த இசக்காரை திட்டுகிறான் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். அவனுடைய பலத்தை கூறுகிறதற்காக அவங்க அப்பா இசக்காரையும் அவன் சந்ததியும் என்னவென்று சொன்னார்கள் என்றால் பலத்த கழுதை, பொதி சுமக்கிற பலத்த கழுதை என்கிறதை அவனுடைய ஸ்ட்ரென்த்தை குறித்து சொல்லும் போது, அவனுடைய சுமை சுமக்கும் தன்மையை குறித்து. இசக்கார் கோத்திரம் என்ன தன்மை உடையவர்கள் தெரியுமா? சுமை சுமக்கும் தன்மை.
இன்னைக்கு விசுவாசிகளும் குடும்பமும் இந்த பாகோடு சபையும் எப்படிப்பட்ட ஒரு சபையா இருக்கணும் தெரியுமா? தேவனுடைய பாரத்தை சுமக்கிற சபையா இருக்கணும். இசக்கார் பொதி சுமக்கிற கழுதை, பொதி சுமக்கிற கழுதை. நான் சின்ன பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். எங்க ஊர்ல துணி துவைக்கிறதுக்கு ஒரு மக்கள் இருப்பாங்க, லாண்ட்ரி. நிறைய மக்கள் அங்க அவங்ககிட்ட கொண்டு கொடுப்பாங்க, அவங்க துவைப்பாங்க. அவங்க ஆற்றுக்கு போய் குளத்துக்கு போய் எல்லா துணியும் துவைத்து காய போட்டு கொண்டு கொடுப்பாங்க. இவங்க தூக்கிட்டு போறதுக்கு கழுதை வச்சிருப்பாங்க. அப்பதான் நான் கழுதைகள் நல்லா பார்த்துருக்கேன். அது எப்படின்னா, ஒரு துணி இதுல முள்ள போட்டு முடிச்சு போட்டு கெட்டுவாங்க, தூக்கி கழுதைக்கு மேல வைப்பாங்க. பேலன்ஸா இருக்கும் லோடு, பேலன்ஸா இருக்கும் லோடு. இங்க ஒரு மூட்டை மாதிரி தெரியும், அங்க ஒரு மூட்டை மாதிரி தெரியும். அப்படி வச்சுட்டு அது பாட்டுக்கு போகும். அது இப்படி ஆடி ஆடி போன மூட்டை விழுந்துரும். அதுக்கு தனக்கு மேல வச்ச பாரத்தை குறித்து பொறுப்பு உண்டு. கீழே தள்ளாம ஒழுங்கா கொண்டு போவோம். அவன் அந்த துவைக்க போறவன் கூட நடந்து போவான். அவன் சுமக்க வேண்டாம். அவனுக்கு ஒரு இசக்கார் உண்டு, அவனுக்கு ஒரு கார் உண்டு. என்ன கார்? இசக்கார். லோட தூக்கிட்டு போற இசக்கார். சபைக்கு கார் உண்டு. ஆம்னி கார சொல்லல, நான் நம்ம விசுவாசிகளை சொல்றேன். பாரத்தை சுமக்கிற, பாரத்தை சுமக்கிற ஒரு கூட்டம் இந்த சபையில இருக்கிறதுனாலதான் இவ்வளவு காரியங்கள் நம்ம செய்ய முடியுது. இங்க இருந்துட்டு சேரிட்டி ஹெல்ப் பண்றோம், இங்க இருந்துட்டு மிஷனரிஸ் ஹெல்ப் பண்றோம், இங்க இருந்துட்டு வட இந்தியாவில் ஒரு விபிஎஸ் நம்ம நடத்துறோம், தர்மபுரியில ஒரு விபிஎஸ் நடத்துறோம். ஏன் நம்மளால முடியுது? சுமக்கிற கழுதைகளை கர்த்தர் சபையில இசக்கார்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்லும் போது, சரி இதுக்காக நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? முடிஞ்சா செய்வோம், முடிஞ்சா செய்வோம், அவ்வளவுதான். எல்லாத்தையும் ஒரே ஆள் சுமக்க முடியாது, எல்லாத்தையும் ஒரே ஆள் சுமக்க முடியாது. ஒவ்வொன்றையும் சுமக்கிறது இருக்கு. அப்பா சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குது. இஸ் ரெடி டு ஒர்க் டு டு மினிஸ்ட்ரி இன் தி ஃபீல்டு. அவன் வயல்ல போய் நல்ல வேலை செய்வான், வயல்ல போய் நல்ல வேலை செய்வான். அங்கே சொல்லப்பட்டிருக்க, அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானதும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து, இஸ் ரெடி டு ஒர்க், சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து அவன் பகுதி கட்டுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா உழைக்கிறவன் அர்த்தம். நல்ல உழைக்கிற. இசக்கார் என்றால் உழைக்கிற கோத்திரம். இன்னைக்கு நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க ஆண்டவருக்காக இந்த இடத்துல வந்து இவங்கெல்லாம் வேலை செய்ய முன்னால நம்முடைய பிரதர்ஸ் ஒரு சிலர் வந்து காலையில இருந்து சாயங்காலம் வர சம்பளமே கொடுக்கல. சம்பளமே நானும் கேட்கல, சம்பளம் வேணுமானு கேட்கல நானும். ஆண்டவருக்காக வந்து அவங்க செஞ்ச ஒவ்வொரு செயல். அதே போல இங்க வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு செய்யும்போது, நான் ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல அப்ப நான் ஒரு ஆள் வேலை செஞ்சா கூலி கொடுக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம். அப்ப நான் கேட்பேன், எவ்வளவு பொருள் வாங்கினீங்க பிரதர், எவ்வளவு கூலி? அப்ப அவர் சொன்னார், சர்ச்சுக்கு நான் செய்யறேன், பொருளுக்கு மட்டும் காசு கொடுங்க, எனக்கு நீங்க தர வேண்டும். அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அவர்கிட்ட எவ்வளவு சம்பளம்னு கேட்க மாட்டேன். ஆலயத்தின் காரியத்துக்காக, இங்க இருக்கிற நல்ல விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். சில நேரம் நம்மளே வேலை செஞ்சுட்டு வீட்டுல அவங்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாம சம்பளம் கொடுக்காம இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம். இசக்காரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உழைக்கிறவன். மூணாவது ஒரு குறிப்பு, மோசேங்கிற தேவ மனுஷன் இந்த இசக்காரை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18-19 ஆகிய வசனங்கள் இருக்குது. என்ன தெரியுமா? உன் கூடாரங்களில் தங்குகையில் நீ சந்தோஷமா இருப்பாய், உன் கூடாரங்களில் தங்குகையில் நீ சந்தோஷமா இருப்பாய். இசக்காரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, உன் வீடு மகிழ்ச்சியான வீடா இருக்கும். இசக்கார், உன் வீடு மகிழ்ச்சியான வீடா. சிலருக்கெல்லாம் வீடு ஜெயில் மாதிரி இருக்கு, வீட்டுக்குள்ள வரும்போதே அடிமை மாதிரி வராங்க. வீடு ஜெயிலா இருக்க கூடாது. இசக்காரின் வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்க தெரியுமா? உன் வீடு, நீ உன் கூடாரங்களில் தங்குகையில் சந்தோஷமா இருப்பாய்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சபைக்குள்ள வரும்போது சிலருக்கு அடிமை மாதிரி வருவாங்க. இந்த பாஸ்டர் நம்மளை படுத்துற பாடு, இந்த பாஸ்டர் நம்மளை படுத்துற பாடு. இன்னைக்கு என்ன அறுப்பாரோ தெரியல, வரும்போதே தலையை கீழே போட்டு துக்க முகமா சிலர் வர்றாங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். வரும்போதே சந்தோஷமா வேகமா வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும், வேகமா சந்தோஷமா வந்தாங்கன்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். இல்ல வரும்போதே துக்கமா வர்றாங்கன்னு தெரிஞ்சுனா, ஐயோ என்ன துக்கமோ தெரியலையே, என்ன துக்கமோ தெரியலையே. இசக்காருடைய கூடாரம், இசக்காருடைய கூடாரம் எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அது சந்தோஷமாய் இருக்கிறதா இருக்கிறது, சந்தோஷமாய். அது போக 19ஆம் வசனத்துல இந்த இசக்கார குறித்து ஒரு நல்ல காரியம் சொல்லியிருக்கு. என்ன தெரியுமா? அவன் ஜனங்களை மலைக்கு மேல் வரவழைப்பான்.
வசனத்துல இருக்கு. அவன் ஜனங்களை என்ன செய்வான் தெரியுமா? மலைக்கு மேல் வரவழைப்பான். மலைக்கு மேல என்ன இருக்கு? ஆலயம் இருக்கு. அன்னைக்கு எருசலேம் மலைக்கு மேல இருந்துச்சு. மலைக்கு மேல என்ன இருக்கு? தேவனுடைய ஆலயம் இருக்கு. அப்ப அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? இசக்கார் ஆலயத்துக்கு ஆட்களை கூட்டிட்டு வருவான். ஆமேன்னு சொல்ல. இசக்கார்களே, இசக்கார் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு பைபிள் சொல்லுது தெரியுமா? அவன் ஜனங்களை மலைக்கு மேல கொண்டு வருவான். அப்படின்னா ஆத்துமாக்களை நம்ம சபைக்கு கொண்டு வருகிறவர்களா இருக்கணும். கொண்டு வருகிற ஒரு ஆளை பிடிச்சிடணும். ஒரு ஆளை பிடிக்கணும். வாங்க கொண்டு வாங்க. அடுத்த மந்தையில இருந்து திருடிட்டு வந்து நமக்கு பிரியாணி போட்டுறக்கூடாது. ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள், தோய்ந்து போனவர்கள், பின்மாற்றக்காரர், சில சபையில இருந்து பின்மாறி இருப்பாங்க. அந்த பாஸ்டர் அப்படியே விட்டுருப்பாரு. நீ வந்தினா வா, வராட்டி போ அப்படின்னு இருப்பாரு. இது பாவம் கடந்து கஷ்டமா இருக்கும். அப்படிப்பட்டவங்களை அழைக்கலாம், தப்பு இல்லை, காப்பாத்தலாம். இசக்காருடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஜனங்களை கொண்டு வரும். அது மட்டும் இல்ல, அவன் பலியிடுவான். அங்கே பலியிடுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இவன் கொண்டு வர்றது மட்டுமல்ல, வந்து அங்க இவனும் ஆராதிப்பான். அல்ல, இவனும் கர்த்தருக்காக ஊழியம் செய்வான். அடுத்து கடைசி அதுல சொல்லியிருக்கு, நன்மைகளை அனுபவிப்பான். என்ன நன்மைகள் தெரியுமா? கடல் சார்ந்த சம்பூரணங்கள், மணல் சார்ந்த சம்பூரணங்களை அவன் அனுபவிப்பான்னு இசக்காரை குறித்து மோசே சொல்லியிருந்த வார்த்தை இது. அப்படின்னா இந்த நன்மைகள் அவன் வாழ்க்கையில் உண்டாகும். தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறான். 1-2 காரியங்கள் கூட வேகமா சொல்றேன். 4வது குறிப்பு, நியாயாதிபதிகள் 5:15. நியாயாதிபதிகளின் காலத்துல தெபோராள் என்கிற நியாயாதிபதியை கர்த்தர் எழுப்பும் போது அவர்களோடு இணைந்து கொண்டு வேலை செய்யறாங்க. இணைந்து கொண்டு அது ஒரு நல்ல தன்மை. இசக்காரிடத்துல அந்த தன்மை இருந்திருக்கு. என்ன தன்மை தெரியுமா? கர்த்தர் சபையில யார லீடரா வைக்கிறாரோ அவங்களோடு இசைந்து போகிற ஒரு நல்ல தன்மை நமக்குள்ள வேணும். கர்த்தர் சபையில யார லீடரா வைக்கிறாங்களோ, சிலர்லாம் சொல்லுவாங்க, அந்த சிஸ்டர் நடத்தினா நான் ஒன்னும் போக மாட்டேன். அப்புறம் எங்க போவீங்க? இசக்காருடைய ஒரு சிறப்பு, தெபோராள் அன்னைக்கு பெண்கள்லாம் முக்கியத்துவப்படுத்த மாட்டாங்க. ஒரு பெண் தீர்க்கதரிசியா எழும்புறா, நியாயாதிபதியா எழும்புறா. இவன் பார்க்கிறா, கர்த்தர் எழுப்பினா நம்ம ஒத்துழைக்கணும், கர்த்தர் எழுப்பினா நாம் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்கிற ஊழியக்காரரோடு ஒத்துழைக்கிற இசக்காராக நாம் இருப்போம். 5வது குறிப்பு என்ன தெரியுமா? தாவீதி நாட்களிலே இந்த இசக்கார் கோத்திரத்தை குறித்து 1 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை பார்த்தீர்களானால், தாவீதி நாட்கள்ல இந்த கோத்திரத்துல பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கோத்திரம் ராஜாவுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அதான் குறிப்பு. 5வது குறிப்பு என்ன தெரியுமா? பராக்கிரமசாலிகள் உண்டு இந்த கோத்திரத்துல. எல்லாம் நோஞ்சானும் கோத்திரத்தில் எலும்பும் தோலும் உண்டு. இப்படின்னு சொன்னா அந்த கோத்திரம் எப்படி இருக்கும்? எப்படி? இசக்கார் கோத்திரத்தில் இருக்கிற அத்தனை பேரிடத்திலும் கொஞ்சம் எலும்பும் கொஞ்சம் தோலும் உண்டு. ஹல்லேலூயா. சொல்றதுக்கு இல்ல, சொல்லாதுங்க. அந்த கோத்திரத்துல பராக்கிரமசாலிகள் உண்டு. அப்படின்னா சபையில கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. எத்தனை பேர் கரம் உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவீங்க? அப்பதானே விளக்குமாறு பிடிக்க முடியும், அப்பதானே மாஃப் பிடிக்க முடியும், அப்பதானே ஒற்றடிக்க முடியும். எல்லாம் எலும்பும் தோலும் உண்டு எங்க சபையில். அப்புறம் யார் ஒற்றடிப்பது? யார் கழுவுவது? சிரிச்சு சிரிச்சு சொன்னாலும் சொல்ல வேண்டிய எனக்கு உள்ளத்துல தந்ததை உங்களோடு சொல்றேன். ஆண்டவர் சபையில பலசாலிகளாய் வைப்பாராக. இப்ப ஆமேன் வந்துச்சா? ஆமேன். அல்லேலூயா. பாஸ்டர் ரொம்ப முட்டு வலி பாஸ்டர், இன்னைக்கு வீட்டுக்கு போறேன். போங்க, நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இனி வரும்போது முட்டு வலி வரக்கூடாதப்பா, வீட்டிலே கிடக்கட்டும். அவங்க இல்ல, முட்டு வலி வீட்டுல கிடக்கட்டும், இவங்க வரட்டும் ஐயா. பலசாலிகள் இசக்கார் கோத்திரத்துல உண்டு. இசக்கார் கோத்திரத்துல பலசாலிகள் உண்டு. பலசாலிகள் உண்டு. இங்க இருந்து ஒரு பெரிய வட்டு கீழே கடந்துச்சு, காங்கிரீட் வட்டு. அது அங்க கடந்ததுன்னு நினைக்கிறேன்.
சாலமோன் பிரதர் வீட்டில் இருந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த வட்டு. அப்படிதானா, கிணத்து வட்டு எப்படி நினைக்கிறேன் வந்துச்சு. இங்க இருந்து நமக்கு அந்த பிளாட்டுக்கு போக வேண்டியது இருந்து, நம்ம சர்ச்சில் கொஞ்சம் பலசாலிகள் இருக்கிறதுனால அது பாட்டுக்கு போகுது. அது பாட்டுக்கு இல்லைன்னா உடஞ்சிரும், இல்லைன்னா உடஞ்சிரும். பலசாலிகளை சபையில் தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். நீங்களும் ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கோங்க. நீங்களும் ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கோங்க. ஆறாவது ஒரு குறிப்பு தாவீதின் நாட்கள்ல தான். 1 ராஜாக்கள் 12:32 இசக்கார் கோத்திரத்துல நல்ல ஞானமா ஆலோசனை சொல்லுகிறவர்கள் உண்டு. இசக்கார் கோத்திரத்துல நல்ல ஞானமா ஆலோசனை. இன்னைக்கு சபைக்கு இசக்கார் கோத்திரங்கள் தேவை. இசக்காரின் கோத்திரத்தின் தன்மைகள் சபைக்கு தேவை. இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இஸ்ரவேலருடைய எல்லா சகோதரருமே என்று சொல்லப்பட்டிருக்கு. இசக்கார் புத்திரரில். அப்ப என்ன தெரியுமா இசக்காரின் சிறப்பு? இதை படிக்கும் போது நம்ம கொஞ்சம் என்ன அழகா இருந்திருக்காங்க அன்னைக்கு. இன்னைக்கு இப்படிப்பட்ட குடும்பங்கள் வேண்டுமே, இப்படிப்பட்ட தலைவர்கள் வேண்டுமே, இப்படிப்பட்ட நபர்கள் சபைக்கு வேண்டுமே. எப்படிப்பட்ட நபர்கள்? நல்ல ஆலோசனை, தகுந்த ஆலோசனை, செய்ய வேண்டியதை கரெக்டா சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும். அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும், அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஞானம் உள்ளவர்கள். கடந்த நாள் இந்த இடத்துல சிஸ்டம் சரி பண்றதுக்கு ஒரு தம்பி வந்திருந்தான். ரொம்ப நல்ல தம்பி, நல்ல ஆவிக்குரிய தம்பி. அப்போ நான் இங்க இருக்கிற சில காரியங்கள் மாற்றத்துக்காக அவனிடத்துல பேசினேன், மாற்றத்துக்காக. அப்போ எப்படி பெரிய செலவு இல்லாம சின்ன செலவுல செய்யத்தக்க எக்யூப்மெண்ட்ஸ், மட்டமான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, ஆனா நல்ல தரமுள்ள. அவனுடைய ஐடியாவை பார்த்த போது எனக்கு பெரிய சந்தோஷம். இம்பாசிபிள் திங் நான் யோசிச்ச காரியம். ஏன்னா இங்க டஸ்ட் ஆகுது இங்க. ஏன்னா இந்த சிஸ்டம் நம்ம ஒர்க் பின்னால பசங்க ஒர்க் பண்ண போது தண்ணி அடிச்சதுல சிஸ்டம்குள்ள தண்ணி போயிட்டு, அதுக்குள்ள ஒரு 20,000 rupees பொருள் ஒன்று டெமாலிஷ் ஆயிட்டு போயிட்டு. அந்த தம்பி வந்து ஒரு நைட்ல காலையில 2 மணி வரைக்கும் உட்காந்து, நைட்டு முழுசு உட்காந்து அவ்வளவு கிளீன் பண்ணி போட்டு பார்த்தா ஒர்க் ஆகல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி என்னடா செய்யலாம்? அது வேற சொன்னா, பாஸ்டர் இதனால மட்டும் இல்லை, வெளியே இருக்கிற கிளைமேட் உங்க சிஸ்டமை பாதிக்குது, உள்ள துருப்பிடிக்குது, நீங்க இடம் மாத்துங்க என்று சொல்லி. அப்ப நான் அதுக்கு திட்டமிட்டு அந்த பையனை நான் நினைச்சு பார்க்கிறேன். அவன் கொடுக்கிற ஆலோசனை எனக்கு தோன்றல, ஆனா அவனுடைய ஆலோசனை எனக்கு பிரயோஜனமா இருக்குது. கர்த்தர் இசக்கார்களை எழுப்புவாராக. ஹல்லேலூயா.